ஸ்டீவ், ஆளுங்கள்லாம் புதுசாக இருக்காங்க. பழைய ஆள்லாம் நம்ப முடியல பில்லா. அது சரி, எவ்வளோ கொண்டு வந்திருக்க? நீ எவ்வளோ கேட்டியோ அவ்வளோ இருக்கு. ஸ்டீவ், என்ன இதெல்லாம்? நீ பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரியா மாட்டிருக்கு. யூர் அண்டர் அரெஸ்ட். குட் ஷோ டிஎஸ்பி. உங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே தெரியல. நீங்கள் இவங்களோட சேர்ந்துட்டீங்களா இல்லை இவங்க உங்களோட சேர்ந்துட்டாங்களா? சுட போகிறீங்களா? ஓடி பாரு பில்லா. நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து சங்கிலி மாதிரி உன் கழுத்தை வந்து நெரிக்குது. தப்பே இல்லை டிஎஸ்பி. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்கள். அது நாம் கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். கேன் நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. ரொம்ப பேசுற. ரொம்ப பார்த்துட்டேன். நமக்குள்ள ஒரு சின்ன டீல். ஏய், நோ 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 நோ. ரிலாக்ஸ் டிஎஸ்பி. இந்த ஆயுதங்களை பாருங்க. தி பெஸ்ட். உங்க கலெக்ஷன்ல வச்சுக்கோங்க. இல்ல வித்துருங்க. டாலர்ஸா, யூரோஸா, ருபீஸா, ரிங்கெட்ஸா, எப்படி வேணாலும். அது உன் வேலை. ஏன்னா நீ கிரிமினல், நான் போலீஸ்காரன். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். உங்களுக்கு நான் உயிரோட தேவை, எனக்கு நீங்க தேவையில்லை. I have nothing to lose, DSP. ஜெய், வண்டியை நிறுத்தாம விட்டுங்க ஜெய். ஜெய், உங்க துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுங்க, கொடுத்துருங்க ஜெய், கொடுத்துருங்க. வேடிக்கை பார்த்தீங்களா ஜெய்? உங்க துப்பாக்கி உங்களே குறி வைக்குது. இதுக்கு ஜெய் பில்லா யாருமே தெரியாது. முதல் தடவை நீயா என் முன்னாடி வந்திருக்க. சரண்டர் ஆக போறியா? தப்பிச்சுக்கிட்டு இருக்க. எஸ்கேப்பிங் ஜெய். எனக்கு அப்போவே தெரியும், ஒரு புல்லட் இந்த பில்லா வந்து அடிச்சிருக்குன்னா அது உங்ககிட்ட இருந்து வந்ததா தான் இருக்கும். பில்லாவை பிடிக்கிற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஜெய். ஒன்று பண்ணுங்க ஜெய், என் கூட வந்துருங்க. என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் நம்மள பிடிக்கிறது யாரு? ஜெய், புரிஞ்சுக்கோங்க ஜெய். We can rule the world. No. கேன்லா. No. இந்த மாதிரி பில்லா, மரியாதையை துப்பாக்கி எடுத்து கொடுத்து சரண்டர் ஆயிடு. உன்னால தப்பிக்க முடியாது. பாரு, உன்னை பாத்தியா? எனக்கு என்ன ஜெய், ஜம்முன்னு இருக்க. நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நாம பேசிக்கிட்டு இருக்கோம். பயந்து போயிருக்கேன். பயமா? ஆமா. நானா? நீங்க தான் பயந்து போயிருக்கீங்க ஜெய். துப்பாக்கி யார் கையில் இருக்கு? யார் பயந்து போயிருக்கா? வேண்டாம் இல்லை, விட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஜெய். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஜெய். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏன் ஒவ்வொரு நோட்டியும் நான் செதுக்குனது. பில்லா, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்.
என்ன எவ்வளோ பிடிக்குன்னு காட்டு. சாரி, லோட் பண்ண மறந்துட்டேன். பயந்துட்டியா? நோ, நான் பயந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டேன். சாவு நிச்சயமா எல்லாருக்கும் வரும். ஆனா எப்போ எப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ். நோ சஸ்பென்ஸ். நான் இப்போவே உன்னை கொல்லணும்னு நினச்சா உன் கையால சாவுறது எனக்கு சந்தோஷம்தான். இல்ல, நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். நீ அப்படி நினச்சி முடிக்கிறதுக்குள்ள உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. நீ யாரையும் நம்ப மாட்டியா? நம்புகிறேன், எல்லாரையும் நம்புகிறேன். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன். விழா, ஒரு சின்ன ப்ராப்ளம். நம்மக்கிட்ட இருந்து ஒரு ஆள் விலகிட்டான். ராஜேஷ். போட்டும். போகட்டுமா? என்ன பில்லா? புரியல. ராஜேஷ் விரும்பின முடிவை அவன் எடுத்திருக்கான். தப்பு இல்லை, அது அவனோட தனிப்பட்ட உரிமை. அவனுக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு அவன் அந்த முடிவை எடுத்திருக்கான். உலகத்தில் எல்லாருக்கும் புரிகிற பாஷை ஒன்று இருக்குது.